மக்களை ஏமாற்றுவது தான் அவருடைய திமுகவினுடைய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களையும் ஏமாற்றுவது. இவ்வளவுதான் நம்ம எடுத்துக்கலாம் டைரக்டா. இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாடுபட்டு பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்கள் வந்து 2020ல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். இப்போ அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், மயிலாடுதுறை அந்த சுத்தி வட்டார பகுதிகள் வந்து இப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கின்ற காரணத்தினால் ஃபர்தரா வந்து எந்த விதமான இயற்கை எரிவாயு பொருளுக்கான ஆரம்ப வாங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல தடை இருக்கும் பொழுது இவர்கள் ராம்நாடுக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு விஷயத்தை வாங்கியிருக்காங்க. அப்போ இது யார் மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பவுமே செயல்பட்டு இருக்குது. இப்போ இதனால திரும்ப எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இதுதான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய தொழிலாளர்களை, ஏழைகளை, மக்களை, விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கமாக தான் இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கும் பொழுது இன்று வரை வந்து மக்கள் வந்து வேளாண் மக்கள் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வந்து வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா வலியை உணர்ந்தவரால் தான் வலியை தீர்க்க முடியும். அப்படி மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கான ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மக்கள் இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.